நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி இன்றைக்கி ஒரு விலாக் இருந்தது. புரஷவாக்கமில் ராஜ் பவன் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் என்னோடய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். ரெனோவேஷன் நடந்துட்டு இருந்தது, அதனால் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல் வெல்கம்னு பக்கத்தில் இருந்தது, அதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லை. அங்கே போனால் அவ்வளோ கூட்டம். ஐஃபோன் 17 வச்சிட்ருக்கிற பெரும் பணக்காரர்களும் அங்கே சாப்பிட்டாங்க, சாதாரண கூலி தொழிலாளிகளும் சாப்பிட்டாங்க. பார்க்க எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இந்த சமத்துவம் உலகம் பூரா வந்துட்டால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. ராஜ் அண்ட் ராஜ் ஜெர்மன் சில்வர் ப்ராடக்ட்ஸ் ஷோரூமோடைய ஷூட் நிறைவு பண்ணேன். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, தினம் தினம் போன வருஷம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இதே நாளில், அதுக்கு முந்தின வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு தொலாவுவேன் என் ஃபோனில் கேலரியை. கிட்டத்தட்ட 2017 இந்த ஃபோனில் நான் எல்லாமே மெமரியாக வச்சுருக்கேன். அப்படி நான் தொலாவுனப்போ இந்த வீடியோ கிடச்சிது. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் வருத்தம். ஏன் இந்த வருஷம் நான் இந்த ஒரு நற்காரியத்தை பண்ணலை அப்படிங்கிறது தான் அந்த வருத்தம். பாருங்களேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், நிர்வாகம் சீர்பட வேண்டும். இன்னைக்கு 6/12/2024 வெள்ளிக்கிழமை திருமதி நந்தினி வெங்கடேஷ் வைப்ஸ் அவர்களது கடம்பவன வாசினி குடும்பம் சார்பில் சிறப்பான முறையில் இன்னைக்கு அன்னம் பெயர்தல் நடைபெறுகின்றது. இந்த உறுப்பினர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நம்முடைய அன்பிற்குரிய சகோதரி மேடம் நந்தினி வெங்கடேஷ் அவர்களுடைய கடம்பவன வாசினி குடும்பத்தினர்கள் சார்பாக நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் பவுண்டேஷன்ல சிறப்பான முறையில் அன்னம் பகிர்தல் ஸ்வீட்டோட அருமையா கொண்டாடப்படுகின்றது. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். அருமையான முறையில் எங்குள்ள மக்களுக்கு அன்னம் பகிர்தல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் ஆத்மார்த்தமா இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுங்க. நன்றி இறைவா. ஜென்ரலாக இந்த அன்பு, பாசம், ஒரு பயங்கரமான கேர் எப்பவுமே ரத்த உறவுகளோட நமக்கு இருக்கும், ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும். பட் இவங்கெல்லாம் யார் நமக்கு? நம்ம வீடு கிடையாது, நம்ம குடும்பம் கிடையாது, நம்ம தெரு கிடையாது, நம்ம ஊர் கிடையாது, நமக்கு தூரத்து சொந்தம் கூட கிடையாது. ஆனாலும் இவங்க காமிக்கிற அன்புக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஸ்பெஷலான பாண்டு, அவ்வளோ அழகான பாண்டு. கடவுள் நினச்சா கூட நம்மளை பிரிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட ஒரு உறவு, நம்மளோட அன்பு அவ்வளோ ஸ்பெஷலானது, அவ்வளோ பியூரானது, முக்கியமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது. நன்றி.